சீக்கிரம் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த அருமையான நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12வது வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசுங்க. நம்முடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். நம்முடைய வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இதை பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய், ஊழியக்காரர்களுக்காய், ஆண்டவரை அறியாத ஜனங்களும் உம்மை அறிந்து ஆண்டவரே அவங்களுடைய பெயர்கள் இன்னைக்கு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு காரணமுள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம படித்தோம் 20வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இது கடைசி காலங்களில் உண்டாகிற ஒரு சம்பவத்தை குறித்து, அதிலும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு. 20வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, 1000 வருட அரசாட்சி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2வது வருகை, அதாவது ரகசிய வருகை, 7 வருடம் அந்தி கிறிஸ்துவன் ஆட்சி இந்த உலகத்துல நடக்கும். அந்தி கிறிஸ்துவன் ஆட்சியோட முடிவுல என்ன நடக்க போகிறது? அந்த அந்தி கிறிஸ்துவன் ஆட்சி 7 வருஷம் ஆகும்போது நம்ம முதலாவது ரகசிய வருகையில ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவராகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து இந்த பூமியில வந்து இந்த பூமியில என்ன செய்ய போகிறாங்க? நித்தியமாக அதாவது 1000 வருடம் இதே பூமியில இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியில நம்ம என்ன செய்ய போறோம்? அரசாட்சி செய்ய போகிறோம். இது வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த 20வது அதிகாரத்தை படித்தால் நன்றாய் தெரியும். அப்போ இந்த 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு ஒரு சம்பவம் நடக்கும். என்ன நடக்குமா? 12வது வசனம் சொல்லுது, கடைசி நியாய தீர்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுதான் கடைசி நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு முடிந்த பிறகுதான் என்ன நடக்க போகிறது? ஒன்று நரகம், ஒன்று நித்தியமான பரலோக வாழ்வு, நித்திய ஜீவன், அதாவது நித்தியமாக வாழ போகிற புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக போகிறது என்று சொல்லி 21 இருந்து பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னா, நான் இப்ப படித்த அந்த வசனம் கடைசி நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். 12வது வசனம், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அதாவது அதுதான் கடைசியாக நடக்கக்கூடிய நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் நியாய தீர்ப்பு கொடுத்து கடைசி ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு என்ன செய்வாங்க? 2 விதமான இடத்துக்கு போவாங்க. ஒன்று நித்திய ஜீவனுக்கு நேராக கர்த்தரோடு கூட நடந்தவர்கள், தேவனுக்காய் வாழ்ந்தவர்கள், தேவனுடைய சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி பரிசுத்தமாய் வாழ்ந்த ஜனங்கள் வலது பக்கம் என்று சொல்லப்படுகிறதான நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, பரலோகத்துக்கு ஏதுவாக, புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் ஏதுவாய் மாறுவார்கள். 2வது ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் ஆண்டவராக இயேசுவை அறிந்தும் அறியாதவர்கள் போல, சத்தியத்தை சுவிசேஷத்தை கேட்டும் கேட்காதவளை போல, ஆண்டவராக இயேசுவை நம்பாமலும் இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாமலும் மனம் போன போக்கில பல மதங்களை வழிபட்டு கொண்டிருந்த அந்த ஜனங்கள் எங்க போவாங்க? நித்திய நரகத்துக்கு நேராய் அவர்கள் போவார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதுதான் கடைசி நியாய தீர்ப்பு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் என்ன உண்டு? நியாய தீர்ப்புல போய் நிற்க வேண்டும். ஒவ்வொருத்தருங்களுக்கும் என்ன உண்டு? நியாய தீர்ப்புல போய் ஆண்டவருடைய முன்னாடி, வானத்தை பூமியை படைத்த தேவனுக்கு முன்னாடி எல்லா மனிதனும் ஒரு நாள் போய் நிற்க வேண்டி வரும் என்பதை நீங்களும் நானும் மறந்துடக்கூடாதுங்க. இந்த உலகம், உங்கள் ஆண்டவர் உங்களை இந்த உலகத்துல வாழ வைத்து, உலகத்துல பிறக்க வைத்து, உலகத்துல வாழ வைத்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் தேவனுக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டும். உங்க ஆத்துமா நிற்கணும். உங்க ஆத்துமா உங்களை மாதிரியே, எப்படி இந்த சரீரம் இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு ஒரு சரீரம் தேவையோ, அதே மாதிரி நம்முடைய ஆத்துமாவுக்கு உங்களை மாதிரியே, நம்ம மாதிரியே ஒரு என்ன ஆவிக்குரிய சரீரம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுது. அந்த ஆவிக்குரிய சரீரத்தோடு கூட போய் ஆண்டவருடைய பாதத்துல நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நீங்களும் நான் நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு உலகத்துல மனம் போன போக்கில் வாழலாம். மதத்தை, பல மதங்களை என்ன செய்யலாம்? நமக்கு பிரியமான மதத்தின்படி, பெற்றோர் சொன்ன மதம் இல்லை, தாத்தா பாட்டி சொன்னது இல்லை, உலகம் சொல்றத எல்லாரும் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி நீங்களும் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வருங்க, அந்த அந்த நித்தியமான வாழ்க்கை, அந்த நியாய தீர்ப்புல வரும்போது தான் உங்களுக்கும் எனக்கும்
ஐயோ, நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோமே, ஏதோ நான் அறியாமல் வாழ்ந்துட்டேனே, நான் ஏன் இப்படி இந்த இடத்துல வந்து விட்டேனே என்று சொல்லி கதறுகிற ஒரு நாள் உண்டுங்க. ஒரு கதறுகிற ஒரு நாள் வரும். அந்த கதறுகிற நாள் வரக்கூடாது என்பதற்காக, அந்த கதறுதலுக்கு நேராய் நீங்களும் நானும் போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, இன்னைக்கு அநேகரை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். பாருங்க, என்னுடைய முற்பிதாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய தாத்தா மந்திரவாதி, அவர்கள் இயேசுவை அறியாதவர்கள். ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் இயேசுவை அறிந்தது நிமித்தமாக நானும் இயேசுவை அறிந்தேன். ஆனாலும் 23 வயதுல தான் இயேசுவே மெய்யான தெய்வம், அவர்தான் மனிதனுடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தி மீட்டெடுத்து உயிரோடு எழும்பி இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்கிறதை நான் அறிந்தவனாக, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற தரிசனத்தை பெற்றவனாக, அவருடைய வருகை குறித்தும் கடைசி காலங்களை குறித்தும் அறிவிக்கிறவனாய் கர்த்தரை அபிஷேகித்து அன்று அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமா இன்னைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறதை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைப்படியாய் சொல்லுகிறது, படித்த வார்த்தையின்படி மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்போ மரித்து போயாச்சு, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. தேவன் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து இருக்கும்போது அங்கிருந்து என்ன நடக்கிறதா, அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறது ஆண்டவருடைய சமூகத்துல. அப்போ அதில் புஸ்தகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால் ஒரு புஸ்தகம் அல்ல, ஞாபக புஸ்தகம் உண்டு, ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பரலோகத்துல பல புஸ்தகங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ இங்க பல புஸ்தகங்கள் என்று சொல்லி, அப்பொழுது புஸ்தகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, திறக்கப்பட்டன. அதுல ஒரு புத்தகத்தை சொல்லப்பட்டிருக்கு, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அங்க ஒரு ஜீவ புஸ்தகம் அங்க இருக்கிறது. ஜீவ புஸ்தகம் வைக்கப்பட்ட புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நியாய தீர்ப்புக்கு முன்னாடி பாருங்க, ஒரு நாள் நீங்களும் நான் நிற்க வேண்டி வரும். அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, யாருடைய பெயர்கள் எல்லாம் அந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு என்ன உண்டு தெரியுமா, அவங்களுக்கு ஆண்டவர் அவங்க தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக ஆண்டவர் அவங்களுக்கு பலனை கொடுக்கிறார். ஒருவேளை உங்க புஸ்தகத்தில் உங்களுடைய நேம் இந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படாமல் இருந்தால் என்ன நடக்கும்? ரொம்ப கொடிதான ஒரு காரியம் நடக்கும். அதுதான் அந்த வசனம் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. 14வது வசனம், அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால், இந்த ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் என் பேர் எழுதலைன்னா உங்களுக்கும் எனக்கும் காத்து கொண்டிருக்கிறது என்ன காத்து கொண்டிருக்கு தெரியுமா? அக்கினி கடலாகிய 2ஆம் மரணமாகிய நரகம். பாருங்க, இந்த உலகத்துல நரகம் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது. நீங்க அங்க போன மரித்த பிறகு நான் பார்த்துக்கலாம், அது மரித்த பிறகு நடக்க போறது, எப்போனா பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்றதை நான் பார்த்துருக்கேன். வாலிப தம்பி மார்கிட்ட இயேசு பத்தி சொல்லும் போது, நித்திய ஜீவனை குறித்து சொல்லும் போது, நித்திய நரகத்தை குறித்து பேசும்போது சொல்லுவாங்க, இப்ப நான் வாழணும், இப்ப நான் என்ஜாய் பண்றோம், எனக்கு வயசு 30 தான் ஆகுது, எனக்கு வயசு 25 வயசு தான் ஆகுது, 40 வயது தான் ஆகுது, இப்ப போய் நித்தியத்தை பத்தி பேசுறீங்களா? இப்ப போய் மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கிறத பத்தி பேசுறீங்களா? அது இப்பெல்லாம் பேசவானா, அப்புறம் இன்னும் அது காலம் இருக்குது, வயதான பிறகு பார்த்துக்குவோம், இப்போ பூமியை என்ஜாய் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லி போனதை நான் பார்த்துருக்கிறேன். சிலர் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறினவர்களையும் பார்த்துருக்குறேங்க. ஆண்டவருடைய பிள்ளைய, இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை தான். நிறைய பேர் சொல்றாங்க 7 ஜென்மம் 10 ஜென்மம்லாம். நான் வேத வசனம் ஒரே ஒரு ஜென்மம் தான். உலகத்துல ஒரே ஒரு முறை நம்ம மனிதனாய் பிறந்திருக்கிறோம். இந்த மனிதனாய் பிறந்த உலகம் ஒரு நமக்கு ஆண்டு கொடுத்த ஒரு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவும் ஆண்டு ஒரு கிஃப்டா கொடுத்திருக்கிறார், ஒரு உலக வாழ்க்கைய. இப்போ இந்த உலக வாழ்க்கைய நீங்க உங்க கையில தான் இருக்குது, என் கையில தான் இருக்குது. நரகத்துக்கு போக வேண்டுமா இல்ல பரலோகம் போக வேண்டுமாங்கிறது ஆண்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஃப்ரீவில் கொடுத்திருக்கிறாரு, சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறாரு. இங்க சூஸ் பண்ணா போதும், இல்ல எனக்கு நரகம் போதும் அப்படின்னு நினைச்சிட்டா ஆண்டு துக்கப்படுவார். ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் நரகம் போயிடக்கூடாது என்பதற்காகத்தானே உங்க பாவத்துக்காக என் பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தாரே. நீங்களும் நானும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்பித்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில நீங்கள் பிறப்பதற்கு முன்னாடியே ஒரு உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாருங்க.
எப்படி ஒரு மனிதன் இந்த பூமியில வாழ வேண்டும், எப்படி இந்த மனிதன் பூமியில வாழக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு வழியை காண்பித்து விட்டு போனாரு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் பிதாவினிடத்துல ஒருவனும் வரான் என்று ஆண்டவர் அதை தீர்க்கமாய் ஆண்டவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாருங்க. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு இந்த கடைசி காலம் உலகம் எங்கும் பாருங்க, எங்க பார்த்தாலும் உபத்திரவம் பெருகி கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறாங்க. அநேக நாடுகள் இன்னைக்கு பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறத நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்? இந்த உலகம் கடைசி சுற்றுல உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது. உலகத்துல ஆண்டோட வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமும் இன்னைக்கு கண்களுக்கு முன்னாடி நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தம்பி தங்கச்சிங்கள, சபை மக்களே, ஊழியக்காரர்களே, ஆண்டவரை அறியாத ஜனங்களை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகம் கடைசி சுற்றுல சுற்றி கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க யோசிக்கணும், என் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறதா, என் பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி இன்னைக்கு நீங்க நிதானித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என் பேர் எழுதியிருக்கீங்களாப்பா, என்னுடைய பேரை நீங்க எழுதிட்டீங்களாப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்க. பாருங்க, உங்களுக்கு தெரியும், நம்முடைய இந்தியா தேசத்துல வாழ்கிறவங்களுக்கு ஒரு ஆதார் கார்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கிறது. இந்த ஆதார் கார்டில் பேர் இருந்தால் தான் நீங்கள் எந்த ஒரு பேங்குக்கு போனாலும் சரி, வேற எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் எதுக்கு எடுத்தாலும் ஆதார் கார்டு கொண்டு வா, ஆதார் கார்டு கொண்டு வான்னு சொல்லுவாங்க. லைசன்ஸ் எடுக்க போறீங்களா, ஆதார் கார்டு. அப்புறம் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஓட்டர் ஐடிக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த எஸ்ஐஆருக்கெல்லாம் வந்து ஆதார் கொண்டு வாங்குவாங்க. அப்போ இப்படி எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பேர் வந்து நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய ப்ரூஃப் இருந்தாலும் அதுல மிக பிரதானமானது ஒரு ஆதார் கார்டு. ஆதார் கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அதோட சேர்ந்து, ஆதார் கார்டோட சேர்ந்து உங்க பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ், அக்கௌண்ட், அப்புறம் பேன் நம்பர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாங்க. முக்கியமான ஒரு காரியம் உலகத்துல இந்தியனா இருக்கணும்னா உங்களுக்கு ஆதார் கார்டு முக்கியம். இப்போ பஹ்ரைன் தேசத்துல நான் இருக்கிறேன். பஹ்ரைன்ல பாத்தீங்கன்னா சிபிஆர்னு சொல்லுவாங்க. சிபிஆர் ஸ்மார்ட் கார்டு. ஸ்மார்ட் கார்டு பேர்ல இல்லாம எனக்கு எந்த ஒரு பேங்க்ல போயிட்டு டிரான்சாக்ஷன் பண்ணா கூட சிபிஆர் இருக்கணும். இன்னொன்று போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா சிபிஆர் இருக்கான்னு கேட்பாங்க. அப்படின்னா பஹ்ரைனுடைய கவர்மெண்டோடைய புத்தகம் அது, அவங்க லிங்க்ல இருக்கும். அந்த சிபிஆர்ல என் பேர் இல்லைன்னா நான் எந்த பெனிஃபிட்டுமே எனக்கு கிடைக்காது. அப்போ எந்த ஒரு காரியம், எந்த கவர்மெண்டாக இருந்தாலும், அமெரிக்கா போங்க, அமெரிக்காவில் போனால் அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்குது. ஐடி கார்டுனா உங்கள் நேமோட சேர்ந்து அவங்களோட ஒரு புத்தகத்தில் அவங்க ஆன்லைனில் என்ன பண்ணுவாங்க, உங்களை அவங்க கூட லிங்க்ல பண்ணி எல்லா டீட்டெயிலும் அவங்ககிட்ட இருக்கும். உலகத்தில் ஒரு காலத்தில் என்னவா இருந்துச்சு, மேனுவல் புத்தகமாக இருந்தது. இப்போ டிஜிட்டல் புத்தகமாக மாறினது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், உலகத்துக்கே இவ்வளவு தேவை இருக்குமானா, ஒருவேளை உங்க பேர் மட்டும் உங்க ஆதார் கார்டுல இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்க ஐயோ என் பேரை சேர்த்துக்கணும், என் பேர் மிஸ் ஆகிருக்குது, என் பேர் தப்பா இருக்குது, என் பிள்ளையோட பேர் ஆதார் கார்டு வரலன்னு சொல்லி நீங்களும் நானும் போராடுறோம். பார்த்தீங்களா? நீங்க சிபிஆர் இல்லைன்னா கட்டாயம் 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள சிபிஆர் எடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் சொல்லி நாங்கள் பஹ்ரைன்ல, நான் சொல்றேன் மத்திய கிழக்கு நாடுல போராடுவோம். ஏன்னா அது இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நம்மளால பெனிஃபிட் கிடைக்காது. அது இல்லைன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ உலகத்துல இருக்கிறதற்கே ஒரு புத்தகத்துல ஒரு டிஜிட்டல் புத்தகத்துல உங்க பேர் வரணுன்றதுக்காக இவ்வளவு நம்ம போராடி பேரை சேர்ப்பதற்காக நீங்கள் போராடுகிறீர்கள், உண்மை. ஆனால் வானத்தை பூமியை படைத்த தேவன் ஒரு புத்தகத்தை வச்சிருக்கிறாருங்க. மனுஷன் தேவன் படைத்த மனிதனுக்கே இவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுத்து அதை அவன் சரியாக செய்து கொண்டிருப்பான். ஆனால் மனிதனையே படைத்த தேவனிடத்துல புத்தகம் இருக்கிறது தப்பா? இல்லை நீங்க எப்படி சொல்றீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க, கேட்பாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க, சும்மா சொல்லல. தேவன் சொன்னார் வேதத்துல, பரிசுத்த வேதத்துல சொல்லதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கடைசியா சொல்றேன் பாருங்க, ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ. அப்படி என்று சொன்னால் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதணும்னு ஆண்டவர் விரும்புறாருங்க. இன்றைக்கு ஆண்டவரே என் பேரை நீங்க எழுதுங்கப்பா. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, இயேசுவை அறியாதவர்கள் பார்த்து கொண்டிருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஜீவ புத்தகத்துல உங்க பேர் எழுதப்படணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஏதாவது பெருசா ஏதாவது செய்யணுமா? பணம் கொடுக்கணுமா? லட்சங்கள் கொடுக்கணுமா? இன்னைக்கு கோயில் கொள்ளோன்னு சொல்லி படத்துல போயிட்டு கோடி கோடியா கொட்டி கொடுக்குறாங்க. நான் பாவம் போகணும், நான் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் பண்ண, அதெல்லாம் பண்ண வேணாம். உங்க இருதயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல திரும்பினால் போதும். பேரை மாத்த வேணாம்.
மதத்தை மாத்திரமா, மதமும் மாற்ற வேண்டாம், உங்க மனசை மட்டும் மாத்தினா போதுங்க. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு வந்த செய்தியை நான் படிச்ச ஒரு செய்தி. ஈரான் நாடு மத்திய கிழக்குல தான், பஹ்ரைன்ல இருந்து கொஞ்சம் 2-3 கண்ட்ரி தாண்டி தான் இருக்குது. அப்போ பாருங்க, இந்த ஈரான் தேசத்துல பஹ்ரைனோட ஒட்டி தான் இருக்குது. கடல் தாண்டினா ஈரான் தேசம் தான் வரும். அந்த ஈரான் தேசத்துல என்ன நடந்துட்டு இருக்குது? ஒரு பெரிய உள்நாட்டு கலவரம் போயிட்டு இருக்குது. ஒண்ணு, அந்த தேசத்துல அநேக இஸ்லாமிய ஜனங்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? இரவு நேரங்கள்ல அவங்க தூங்கும்போது ஆண்டவராகிய இயேசுவை தரிசிக்கிறார்கள். அவர்கள் தரிசித்து என்ன செய்யறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே மெய்யான தெய்வம், நான் தான் உனக்காக உன்னுடைய பாவத்திற்காக இந்த உலகத்துல வந்து ரத்தம் சிந்தின தெய்வன் என்று சொல்லி அநேகருக்கு வெளிப்படுத்தி அநேக ஜனங்கள் இன்னைக்கு இயேசுவின் பிள்ளையா மாறிட்டு இருக்கிறாங்க. இது சும்மா வந்த செய்தி இல்லை, உண்மையான செய்திங்க. ஏனென்று சொன்னால், கடைசி காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை நாட்களை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறாரு. அவர் வருவதற்கு முன்னாடி உலகம் எங்கும் ஆண்டவரை அறிகிற அறிவுல ஜனங்கள் மாறிக்கொண்டிருக்கிற காலம் தான் இந்த கடைசி காலம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி என்று சொன்னால், உங்க பேரும் என் பேரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பி அநேகரை கர்த்தர் தன் பக்கம் திருப்பி கொண்டிருக்கிறாரு. அவருடைய பெயர்கள் ஆண்டவர் இன்னைக்கு ஜீவ புஸ்தகத்துல எழுதி கொண்டிருக்கிறார். ஈரான் ஆகட்டும், இல்ல பல நாடுகள்ல, பாகிஸ்தான் ஆகட்டும், இல்ல இந்தியாவாகட்டும், சைனாவாகட்டும், எத்தனை நாடா இருந்தாலும் இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொண்டு அவருடைய பிள்ளையா மாறணும். என்ன செய்யணும்? ஆண்டவரே, உண்மை நான் நம்புறப்பா, நீர் எனக்காக கல்வாரி சிலுவரை ரத்தம் சிந்தி இருக்கிறீங்களாப்பா, உங்களை நான் நம்புறேன், நீர் எனக்காய் மரித்தீர் என்று சொல்லி உங்க இருதயத்துல விசுவாசித்து உங்க வாயினால் அறிக்கையிட்டால் போதும். ஆண்டவரே, என்ன உங்க பிள்ளையா மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை நீங்கள் அறிக்கையிட்டு அவரிடத்துல, அப்பா என்ன நீங்க உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்துல ஜெபிப்பீங்கன்னா, எங்க இருந்தாலும், ஒருவேளை நீங்க கார் ஓட்டிட்டு மெசேஜ் கேட்குறீங்களா, இல்லை வீட்டில் இருந்து கொண்டு கேட்குறீங்களா, எப்படி எந்த இடம் இருந்தாலும் ஆண்டவரே என்ன உங்க பிள்ளையா மாற்றும்னு சொல்லி உங்களை அர்ப்பணித்தால் இந்த நிமிடமே ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை தருவார். ரட்சிப்பை தரது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளையா நீங்க மாறுகிறீர்கள். அவருடைய பிள்ளையா மாறினது மாத்திரமல்ல, உங்க பேரை இந்த நிமிடமே நீங்க உண்மையா ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உங்க பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதி விடுவார். விசுவாசிங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே, ஆண்டவரை என் பேரை எழுதுங்கப்பா, இதுவரையில் நான் அறியாம இருந்துட்டேன், என் பேரை எழுதுங்கன்னு சொல்லி விரும்பி கேட்டீங்கன்னா, இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பு நாளை தந்து உங்க பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதுற ஒரு நாளாய் மாறட்டும். பரிசுத்த பிதாவே, நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். இந்த வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.